Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly யூஸ் பண்ணுங்கள். Stop loss போட தெரியல, stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிடுங்க. உங்களோட டார்கெட் எங்கே போடணுன்றது முன்கூட்டியே ட்ரேடிங்கில் டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது ட்ரேடிங் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ராஃபிட் இவ்வளோ புக் பண்ணிக்கலாம், அவ்வளோ புக் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்கள் விருப்பம் போல் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்து காத்துங்க, டெவலப் பண்ணாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு அடிஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளோ நம்ம டார்கெட் புக் பண்ணணும்னு தெரியாமையே நம்ம ட்ரேடிங் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், அவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வருது. அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் கூட அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், முதல்ல ட்ரேடிங் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்கன்னு போட்டுக்கலாம், அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அப்படிலாம் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ பிளான் பண்ணுங்கள். பரவாயில்ல, 2 நிமிஷம் டைம் எடுத்துங்களேன். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2 நிமிஷம் கொடுக்க முடியாமல் ட்ரேட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 2 நிமிஷம் அலசி ஆராய்ங்க. இந்த ட்ரேட் நமக்கு சூட்டபுளாக இருக்குமா, நமக்கு இந்த இடம் கரெக்டான பிளேஸாக இருக்குமா அப்படின்றத முன்கூட்டியே ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளது 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 17.5 ஆயிருக்கு. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம 25K ரீச் பண்ணது உங்கள்கிட்ட தான். உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக என்னால் மேலே வர முடியும். ஆனால் இப்போ மார்னிங் அப்டேட்டுக்கு கொடுக்குற சப்போர்ட் எல்லா வீடியோக்கும் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் சொல்கிறது என்னென்னா பிடிச்சிருந்தா பாருங்கள். அதே மாதிரி மார்னிங் அப்டேட்ஸ் கூட 200 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணுவோம் எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் 200 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணலை. கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோம். ஓகே, சரி, இப்போ நம்ம வீடியோ போகலாம் வாங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். டைம் இருந்தால் சில டைம் ஸ்டாக்ஸும் பார்ப்போம். இன்றைக்கி டைம் இருக்குதா இல்லைன்னு தெரியல, ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிஃப்டி 50 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு. 1 hourல என்ன கண்டிஷன் சினாரியோ தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு லைட்டாக வீக்னஸ் காமிக்குது மார்க்கெட்டு. அதாவது நம்ம மார்னிங் லெவல் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் கூட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு டெலிகிராம் சேனல் கூட இந்த வீடியோக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது மார்னிங் லெவல் கொடுத்துருந்தது நேற்று. ஸோ நேற்று லெவல் எந்த அளவுக்கு பிரேக்காக இருக்குது, எங்கே சப்போர்ட் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டை ஒரு சில ஸ்டாக்ஸுங்களும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இந்தியா மார்ட் கூட உங்களுக்கு சேல்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அது நேற்று மார்னிங் அப்டேட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அப்புறம் பிரின்ஸ் பைப்ஸ் அது உங்களுக்கு லோ சைடு கட்டாக இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நிஃப்டி 50 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பிரேக் டவுன் ரீடெஸ்ட். ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு லைட்டாக கீழே வர ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த கீழே வர ட்ரை பண்ணுறது 1 hour டைம் ஃப்ரேம் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ லைட்டாக ஒரு புல் பேக் வர சத்தில் அகைன் செல்லிங் வரும், அகைன் புல் பேக் வரும், அகைன் செல்லிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 16,560 550 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவல் ஈஸியாக டச் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப லாங் ப்ரெடிக்ஷன் நம்ம இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் வரணும்னா தோராயமாக கண்ணு மூடிட்டு சொல்ல முடியாது. மேபி இந்த கேப் ரீஃபில் வரணும்னா எப்போ வரும், இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே வந்தாலும் வரலாம், இல்லை இன்றைக்கே வந்தாலும் வரலாம் இந்த லெவல். ஓகேங்களா? நாம் சொல்கிறது இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த தூரம் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னா 15,560 ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 15,500. ஏன் 15,500 அப்படின்னா இது ஒரு ரவுண்ட் நம்பர், அதாவது சைக்காலஜிக்கல் நம்பர். 16,500 16,000 17,000 இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். ப்ரைஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் கொஞ்சம் நேரம் ஹால்ட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் உண்மையிலே அந்த லெவல் தாங்க முடியல, ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகமாக இருக்குன்னா இந்த லெவல் ஈஸியாக டச் ஆகும். ஓகேங்களா? நாம் எடுத்த உடனே இந்த லெவல் எதிர்பார்க்க முடியாது. இந்த லெவல் 16,500 சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பையிங்கான வியூ இருக்குதா அப்படின்னா பையிங்கான வியூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுது. 16,750 ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷர் ரெண்டாவதுல பார்த்திங்கன்னா 16,700. இந்த 2 ரேஞ்சில் செல்லிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுது. ஸோ இதுக்கு மேலே 2 உடச்சிட்டு மேலே போனால் மட்டும்தான் பையிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். 16,750க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் பையிங். 16,750க்கு மேலே பையிங் கொடுத்தா மட்டும் அதாவது ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பையிங்கான வியூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பையிங்கான வியூ கிடையாது. ஒன்லி ஃபார் சேலிங். எவ்ரி இங்கே ரீடச்மெண்ட்டில் சேலிங்கான வியூ பார்க்கலாம் நிஃப்டி 50ல். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஓகே, இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் இண்டெக்ஸ் ஒரு டைம் போய் பார்த்தோம்ல. யூஎஸ் மார்க்கெட்டு லைட்டாக நெகட்டிவ் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் ஃப்ளாட்டு, ஏஷியன் மார்க்கெட்டும் ஃப்ளாட் தான்.
மைல்டாக வீக் இருக்குது. அந்த மைல்டு வீக் நம்ம வந்து செல்லிங்காக தான் பார்க்க முடியுது. வியூ மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆக சொல்ல டிஃபரன்ஸ் காமிக்கும். மேபி ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா காமிக்கும். ஸோ நம்ம செல் சைடு வியூவே நம்ம வச்சுருக்கலாம். அந்த மார்னிங் அப்டேட் உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு வேணுமா தான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். விருப்பம் தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நிஃப்டி பேங்க். இது நிஃப்டி பேங்க் என்ன கண்டிஷனாக இருக்குதுன்னா, நிஃப்டி பேங்க்கில் என்னோடய வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுற ஒரு சினாரியோ வராமல் தெரியுது. இந்த இடத்துல வந்து எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுற மாதிரி வருது. ஓகேங்களா, மேபி இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டுன்றா இப்போ பார்த்தீங்கன்னா 36,500 ரேஞ்சுக்கு ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் 36,500. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 36,000 ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா, இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்க பாருங்கள். 36,000 இடத்துல வந்து ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துருக்கேன். நம்ம இமிடியேட் லெவல் பார்த்தீங்கன்னா 36,400 450 அந்த ரேஞ்சில் வந்து ஈஸியாக ப்ரைஸ் வந்து டச் பண்ணும். ஏன்னா வந்து எனக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த 36,400 450 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் எம் பேட்டர்ன் வேறு க்ரியேட் ஆகிற ஒரு கண்டிஷன் சினாரியோ தெரியுது. ஓகேங்களா, ஸோ இது என்னுடைய வியூ. நேற்று ஸ்டாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணியிருந்தது இந்தியா மார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சேல்ஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட் பண்ணி. நேற்று மார்னிங் அப்டேட்டில் கூட சென்ட் பண்ணியிருந்தது. நேற்று வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மார்னிங் அப்டேட்டில் ப்ரைஸ் லோயர் சைட் கட்டானா செல் பண்ணுங்கள், பையர் சைட் கட்டானா பை பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ லோயர் சைட் கட்டாய ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கி இது ஸ்டாக்ஸ் எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் பற்றி நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணல. நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட வியூஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன், லெவல் சென்ட் பண்ணுவேன், சில முக்கியமான விஷயம்லாம் ஷேர் பண்ணுவேன். இந்த இடத்துல ப்ரைஸ் கட் ஆகும், எதுவில் மேலே போகும், லெவல்ஸ் எதுக்கப்புறம் மேலே போனால் பை பண்ணலாம், சேல் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இது வந்து டிப்ஸு கால்ஸ்ன்னு நினைக்காதீங்க, எஜுகேஷன் பர்பஸ்க்காக சேல் பண்ணிட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சில ஸ்டாக்ஸும் கூட அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது இண்டிகோவாக இருக்கட்டும், அப்புறமா இந்துஜா குளோபல் சோல்ஸ், இதுக்கும் பை சைடுக்கான வியூ இருக்குது அப்படின்னு அந்த மூமெண்டம் வந்து கேட்ச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூமெண்டம் பிரேக் ஆகுது, அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து மூமெண்டம் கேட்ச் பண்ணி சீக்கிரம் வெளியே வந்துடணும். இது மாதிரி நான் சொன்னதுன்னா இதுதான் ஒரு லெவல்ஸ் வந்து அடிக்கடி டச் ஆகுது, அந்த லெவல் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ 1300 டக்குன்னு ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனோடனே அங்கே இந்த ஒரு 20 பாயிண்ட் 19 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. ஸோ அந்த மூமெண்டம் டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கணும். இல்லை அதை முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணது இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற Preis-Aktion தமிழ் ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. இதில் நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கலாம் சார், நாங்கள் எனக்கு டவுட்லாம் எதுவும் நான் கேட்க மாட்டோம், ஒன்லி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கினா போதும் அப்படின்றவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். இதுக்குள்ளே அந்த லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், ஃபயர்ஸ் 4 இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 4ல் எது சூட்டபுளாக உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில கேட்குறாங்க சார் இதில் அக்கௌண்ட் சார்ஜஸ் என்ன இருக்குமா அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் இல்லை, எல்லாம் முற்றிலும் ஃப்ரீ தான். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் ஃப்ரீ தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல் ஒனில் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் ஏஞ்சல் ஒனில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.